ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 87வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் சர்ப்பம் மற்றும் ஊர்வனவற்றின் மீதுள்ள பயம் நீங்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹிமானி ஹந்தவ்யம் हिमगिरिनिवासैकचतुरौ निशायां निद्राणां निशिचरमभागे च विशदौ वरं लक्ष्मीपात्रं श्रियमतिसृजन्तौ समयिनां सरोजं त्वत्पादौ जननि जयतश्चित्रमिह किम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். தேவியின் திருவடி தாமரைகள் பனிமலையில் வசிப்பதற்கெனவே சிறப்பு பயிற்சி பெற்று அழகோடு விளங்குபவை. தடாக தாமரையோ பனி விழும்போது இதழ்கள் உதிர்ந்துவிடக்கூடியவை. அம்மையின் அடிமலர்கள் இரவிலும் விடியலிலும் பகலிலும் என எக்காலத்திலும் மலர்ந்து ஒளியோடு மிளிர்பவை. தடாக தாமரையோ இரவில் இதழ் மூடி தூங்குபவை. தேவியின் மலரடிகள் தன்னை தொழும் அடியார்களின் நேரமும் தேவையும் அறிந்து அவர்களுக்கு வளமான நல்வாழ்வினை அருள்பவை. தாமரையோ திருமகளின் இருப்பிடமாக மட்டுமே திகழ்பவை. எனவே தாமரையை தேவியின் திருவடி தாமரைகள் வெற்றி கொண்டதில் வியப்பேதும் இல்லை. தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்பவர்களுக்கு ஈசன் வாழ்வில் வெற்றிகள் யாவற்றையும் பெற்றுத்தருவான். இந்த ஸ்லோக பாராயணத்தினால் சாதகன் குபேரனுக்கு இணையான செல்வங்களை அடைந்து புகழோடு வாழ்வான். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தாயே, பனிமலையிலேயே இருக்கக்கூடியவையும் இரவு பகல் சந்தியாகாலம் போன்ற எல்லா காலத்திலும் மலர்ந்து இருப்பதும் சமயாச்சாரமுடைய பக்தர்களுக்கு லக்ஷ்மியை கொடுக்கக்கூடியதுமான உனது பாதங்கள் பனியில் நாசமடைந்தும் இரவில் உறங்கியும் லக்ஷ்மி விரும்புகிற நேரத்தில் மட்டும் வந்து அமரும்படியான தாமரை மலரை ஜெயித்து இருப்பதில் வியப்பேதும் இல்லை என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். பாம்பு மற்றும் ஊர்வனவற்றின் மீதுள்ள பயம் நீங்குவதற்கும் அவற்றை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பால் பாயாசம், தேங்காய், தேன், பழம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.